ஈரான் பிரசிடென்ட் மசூத் பெசஷ்கியான் அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த இஸ்ரேலு போஸ்ட் போடுங்க, அதாவது அடுத்து அவங்க யாரை கொல்ல போகிறாங்கன்றதை பற்றி ஒரு போஸ்ட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள கொன்றுவாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எங்களுக்கு ஒரு முத்திரை குத்தம், பயங்கரவாத நாடு ஈரான் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் உண்மையான பயங்கரவாத நாடு அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்கல மக்களே, அவர் கேட்குறாரு. அதாவது அசாசினேட் பண்ணுவாங்களே, இந்த படுகொலை செய்கிறவங்க கூலிப்படலாம், அவங்க எப்படி இதுதான் டார்கெட்னு ஒருத்தர் சொல்லிட்டு அடிப்பாங்களோ அது போல் இஸ்ரேல் பண்ணுது. அதுக்கு அமெரிக்கா அவங்களே தான் சொல்லாமல் எங்கள் மேலே வந்து கை காட்டுது, நீங்கள் தான் அதெல்லாம் பண்ணுறீங்க பயங்கரவாதிகள் அப்படின்ட்டு. ஸோ உலகத்துக்கு தெரியும் யார் உண்மையான பயங்கரவாதிகள்னு. அவர் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காப்புல மசூத், அந்தளவுக்கு டென்ஷனாக பேசியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்குன்னு நியூக்ளியர் ரைட்ஸை ஹோல்ட் பண்ணுறாருல, அது முக்கியன்றார்ல. அப்போ ஈரான் ஒரு நாடு தானே, நாங்கள் ஆண்டுகிட்டு இருக்க தலைவர்கள் தானே இங்கே, நாங்கள் எதுக்காக எங்கள் நாட்டுக்கான நியூக்ளியர் ரைட்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடாது? நாங்கள் பண்ணால் மட்டும் தப்புன்றாங்க, ஆனால் அமெரிக்காலாம் பண்ணலாமா? ஸோ விதின்றது நியூக்ளியர் சார்ந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு அமெரிக்காவுக்கு மட்டும் விதி விலக்கு, எங்களுக்கு மட்டும் விதினாக்கா இது எப்படிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவ்வளோ விஷயங்களை பேசி வச்சிருக்காரு, ஆதங்கத்தை அவ்வளோ கொட்டி வச்சிருக்காரு. ஈரான் மீடியா இப்போ என்ன நம்ம செய்தி வெளியிட்டு இருக்காங்க, டொனால்ட் ட்ரம்ப் ஆக்சுவலாக இந்த அமெரிக்க துருப்பினர் இருக்காங்களே அவங்கள ஈரானுக்கு கிரவுண்ட் இன்வேஷனுக்காக அனுப்ப தயங்கிட்டு இருக்காப்லையா. அது என்ன காரணம் சொல்கிறாங்க, இல்லை நம்ம பைலட்ஸ் அனுப்புகிறோன்னாக்கா அவங்க ஜெட்டில் பறந்துட்டு இருக்க போகிறாங்க, அதில் 1-2 பேர் எங்கன்னா மிஸ்ஸாக எஜெக்ட் ஆகிறப்ப கீழே விழுந்தா அதுக்கப்புறம் அவங்க எஸ்கேப் ஆகிறது, இல்லை அவங்ககிட்ட மாட்டுறது, அது வேறு 2-3 பேரோடு போயிடும். ஆனால் நம்ம கிரவுண்ட் இன்வேஷனுக்காக அனுப்பி ஆயிரக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஈரானுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ட்ராப்பில் சிக்கி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உயிரிழப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு ஒரு பயப்படுறதுனால தான் கிரவுண்ட் இன்வேஷன் இன்னும் ஒரு பச்சை கொடி காட்ட மாட்டாருன்னு ஈரான் மீடியா செய்தி போட்டுட்ருக்கு. அமெரிக்கா இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி தெரிலங்க, ஈரான் கூப்பிட்டுட்டு இருக்கு சண்டைக்கு, வா வா வான்ட்டு கிரவுண்ட் இன்வெஸ்ட் மேற்கொள்ளுன்னு. நீங்கள் வந்தால் நாங்கள் முச்சு விட்டுறோன்ற மாதிரி தான் அவங்க ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல திங்கிங்னு ஈரான் மீடியாவே பாராட்டுது ட்ரம்ப்பை. ஓகேப்பா, நீங்கள் அனுப்பாமல் இருக்கீங்களா, அது நல்ல முடிவு தான். அதையும் தாண்டி நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா எங்கே அனுப்புவீங்க? கார்க் ஐலாண்டுக்கு அனுப்புவீங்களா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் போக முடியாது அங்கேருந்து வெளியே. அதுக்கப்புறம் கார்க் ஐலாண்டுன்ற பேரை மாற்றிட்டு அமெரிக்க ட்ரூப் செமெட்ரி அப்படின்னு பேரை வச்சிருவோன்றாங்க. அதாவது உலகத்திலேயே பெரிய சுடுகாடாக அது மாறிடும், அந்தளவுக்கு உங்கள் வீரர்களை இங்கே அடிச்சு புதைச்சிருவோன்னு ஈரான் மீடியா செய்தியை போட்டுட்ருக்கு.